ஹை காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் மோமோஸ் செய்யலாம். சிக்கன் மோமோஸ் செய்யறதுக்காக நான் வந்து சிக்கன் வந்து வேக வச்சு நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து மைதா மாவு எடுத்துருக்குறேன். கம்மியாக தான் செய்கிறேன், அதனால ஒரு 100-150 கிராம் மைதா எடுத்துருக்குறேன். கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நம்ம எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நல்லா இருக்கும் மாவு. தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். மாவு வந்து பிசைஞ்சாச்சு, சைடில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் வேக வச்சாச்சு. அதுக்கு வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கலாம். நம்மளுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பச்சை மிளகா. நான் வந்து வெறும் சில்லி இது பவுடர் அது போட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ வந்து நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா உள்ளங்கையை வச்சு நல்லா அமுத்தி பிசைஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கெட்டியாக பிசையணும் மாவு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம உண்டை பண்ணிக்கணும். ஒரே சீசா இந்த மாதிரி எல்லா உண்டை போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். நம்ம இப்போ இதே மாதிரி எல்லாமே நம்ம தேய்ச்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம மசாலா வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி 2 விதமாக இதில் நம்ம செய்யலாம். நான் வந்து இந்த மாதிரி செய்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே செஞ்சிடலாம். நம்ம எல்லாமே இந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம இட்லி பாக்ஸ் இருந்தால் இட்லி பாக்ஸ் இல்லைனாக்கா நான் இது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கிறேன். அந்த ஸ்டாண்ட் மேலே வந்து ஒரு தட்டு வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து அந்த தட்டுக்கு வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு நம்ம ஒன்றா நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சமாக செய்யறதுனால நான் இதில் செய்கிறேன். நிறைய செய்யறதுனா நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இட்லி பாத்திரம் இருக்குது, பெருசாக இருக்குது இட்லி பாத்திரம். அதனால சரி இதுலேயே நம்ம செய்திடலாம். கம்மியாக தானே செய்ய போகிறோம். இது செய்யலாம். இப்போ எல்லாம் வச்சாச்சு. இது வேகட்டும். நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. மோமோஸ் ரெடி ஆச்சா பார்க்கலாம்.
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. சுடு சுடும். எப்பா கையை வைக்க முடியல. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இறக்கலாம். இறக்கின பிறகு எடுத்துகிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ வந்து மோமோஸ் செய்து நம்ம பார்த்துருப்பீங்க. சிம்பிளாக வாங்குது, ஈஸியாக வாங்குது, செய்யறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அதுக்கு ஒரு சட்னியும் செஞ்சுருக்கேன். நம்ம வந்து மயானஸ் வேணும்னா கூட மயானஸ் செய்யலாம், இல்லை ரெட் சட்னிலாம் அது கூட நம்ம சாப்பிட்லாம். சூடாக இருக்கிறதுனால தொடவே முடியல கை. இப்போ மாமோஸ் செய்தது பார்த்துருப்பீங்க எப்படின்னு. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.